Hey guys, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக் அப்டேட்ஸ். இது 991வது வீடியோ. இன்னைக்கு வீடியோவில் நிறைய அப்டேட்ஸ் இருக்குது. குறிப்பாக வந்து ரெட்மி நோட் 13 சீரீஸ்க்கான அப்டேட் கிடச்சிருக்கு. ஐக்கூலேருந்து IQoo Z8 இந்த மொபைலுக்கான அப்டேட் கிடச்சிருக்கு. இன்னும் நிறைய அப்டேட் இருக்குது. என்னென்னு ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் போன அப்டேட்டில் சொல்லியிருந்தேன், நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். இவ்வளோ கமெண்ட் வரும்னு எதிர்பார்க்கலங்க. எப்போவுமே 5-10 கமெண்ட் கூட வராது. இப்போ 53 கமெண்ட்டுக்கு மேலே வந்தது. எல்லாரும் சொன்னதுன்னா டெய்லி வீடியோ போடுங்க அப்படின்றது தான். ஸோ இவ்வளோ பேர் எதிர்பார்க்குறீங்க அப்படின்றப்போ போடலாம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். சிலருக்கு தோணலாம் இவன் சொல்லுவான் அதுக்கப்புறம் திரும்ப போனோம் ஒரு வேலை இல்லைன்னு. ஆனால் உண்மையாக சொல்லணும்னா என் மைண்ட் செட் எப்படி இருந்ததுன்னா பெருசாக வியூ இல்லை, அப்டேட்ஸும் டெய்லி எடுக்கிறது கஷ்டமாக இருக்குது. ஒரு நாள் விட்டு ஒரு நாள்னா கூட ஓகே நம்ம பார்த்துக்கலாம், கொஞ்சம் நடுவில் ரெஸ்ட் கிடைக்கும், வேறு ஏதாவது வீடியோ ஒர்க் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் நினச்சிட்டு இருந்தேன். இப்போ வந்து டெய்லி போடுங்க நீங்கள் சொல்கிறத பார்க்கும்போது ஓகே ட்ரை பண்ணுவோம் அப்படின்ற முடிவுக்கு வந்திருக்கேன். டெய்லி ட்ரை பண்ணுவோமே, என்ன நடக்குதுன்னு போக பார்த்துக்கலாம். நீங்களும் முடிஞ்சளவு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. ஆனால் வந்து டெய்லி கண்டிப்பாக வரும் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். ஒரு சில நாட்கள் மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏதாவது வேலை இருந்தது, வெளியே போயிட்டேன் அப்படின்னா. மற்றபடி டெய்லி போட ட்ரை பண்ணுறேன். இப்போ ஆரம்பிச்சிருவோம். ஃபர்ஸ்ட் அப்டேட், இந்தியா உலகிலேயே மிகப்பெரிய மொபைல் மேனுஃபேக்சரிங் கம்பெனியாக மாறி இருக்கு. ஆமாங்க, இந்தியாவில் இருந்து இப்போ 2 பில்லியனுக்கும் மேலே மொபைல்ஸ் வந்து டெலிவரி பண்ணியிருக்காங்க, ஷிப்மெண்ட் பண்ணியிருக்காங்களாம். ஸோ உலக அளவில் பார்க்கும்போது இது 2வது இடத்துல இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு முதலிடம் சைனா இருக்கும்னு நினைக்கிறேன். சைனாவை தொடர்ந்து அடுத்து உலகிலேயே மிகப்பெரிய மொபைல் மேனுஃபேக்சரிங் கண்ட்ரியாக இந்தியா மாறி இருக்கு. எனக்கு ஒன்று தான் புரியலை, அப்படின்னா மற்ற கண்ட்ரிஸ் அதாவது சைனாவில் கிடைக்கிற மாதிரி நம்ம கண்ட்ரியும் கொஞ்சம் விலை கம்மியாக கிடைக்கணும் மொபைல்ஸ், அப்படி ஒன்றும் கம்மியான மாதிரி தெரியலையே. மற்ற கண்ட்ரியை கம்பேர் பண்ணும்போது நிறைய மொபைல் நம்ம கண்ட்ரியில் விலை அதிகமாக தான் இருக்குது. ஸோ நிறைய ஷிப்மெண்ட் ஆகுதுன்னா நமக்கு தானே மொபைல் கம்மியாக கிடைக்கணும். நம்மள்ட்ட ஷிப்மெண்ட் ஆகி அவங்களுக்கு வேணால் விலை அதிகமாக போகலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது தேவைதானா இல்லை இது கரெக்டாக ஒர்க் ஆகுதுன்னு நினைக்கிறீங்களா? உங்களோட கமெண்ட்டை பதிவு பண்ணுங்கள். அடுத்து ரெட்மியோட நோட் 13 சீரியஸ் பற்றி பார்த்துருமா? ரெட்மி நோட் 13 சீரியஸ் பற்றி லீக்ஸ் வந்திருக்கு. குறிப்பாக லான்ச் டைம்லங்க. ஆமாம், செப்டம்பரில் ரெட்மி நோட் 13 சீரியஸ் லான்ச் பண்ண போகிறாங்களாம். இதில் ரொம்ப முக்கியமாக ரெட்மி நோட் 13, நோட் 13 ப்ரோ, நோட் 13 ப்ரோ ப்ளஸ் அப்படின்ற மாதிரி 3 வேரியன்ட் வரப்போகுது. அந்த ப்ரோ ப்ளஸை பற்றின டீட்டெயில் கிடச்சிருக்கு. இது வந்து மீடியாடெக்கோட டிமென்சிட்டி 9200 ப்ளஸ் அப்படின்ற மீடியாடெக்கோட ஃப்ளாக்ஷிப் ப்ராசரோட வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அப்படி வந்ததுன்னா வேற லெவலில் இருக்கும், பர்ஃபார்மன்ஸ் தாறுமாறாக இருக்கும். இங்கே கேமராவுமே 200 MP கொடுக்க போறாங்களாம். செகண்டரிக்கு ஒரு சோனியோட 8 MP வைட் ஆங்கிள் கொடுத்து, தேர்டுக்கு ஆம்னிவிஷனோட 16 MP 12 MP டெப்த் சென்சார் கொடுக்க போறாங்க அப்படின்ற மாதிரி பார்த்திருந்தேன். 120 வாட் வரைக்கும் ஃபாஸ்ட் சார்ஜிங் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸ்பெக்ஸ் நல்லா தான் இருக்கு. செப்டம்பர்ல லான்ச் ஆனா பார்க்கலாம். ஏன்னா இப்போதான் வந்து ஒரு ரெட்மியோட K60 சீரிஸையும் லான்ச் பண்ணியிருக்காங்க சைனால. ஸோ அதுவுமே இதை மாதிரி தான் இருக்கு. ஒரு நல்ல பிரைசிங் இந்த மொபைல் எதிர்பார்க்கலாம். அடுத்து ஐக்கூ பற்றி பார்ப்போமா? ஐக்கூவோட Z8 லான்ச் ஆக போகுதான். இதுவும் செப்டம்பரில் தான் லான்ச் ஆக போகுது. ஒரு சில விஷயங்கள் நல்லா இருக்கு, நிறைய நல்லா இல்லை. குறிப்பாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து திரும்பவும் LCD டிஸ்பிளேக்கு போகிற மாதிரி தெரியுது. 144 Hz ரிஃப்ரெஷ் ரேட் உள்ள LCD டிஸ்பிளேக்கு மூவ் ஆகுங்க அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுதுங்க. இது தவிர இந்த மொபைலில் மீடியாடெக்கோட டைமென்சிட்டி 8200 அப்படின்ற ப்ராசர், இந்த டைமும் ஒரு OS-ஓட ஒரு நல்ல கேமரா செட்டப், 120 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மொபைலும் பார்க்க நல்லா தான் இருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு 2023 முடிகிறதுக்குள்ள நிறைய நல்ல மொபைல்ஸை கம்மி பிரைஸில் பார்ப்போம்னு நினைக்கிறேன். அடுத்து இப்போ சைனாவில் MIயோட Mi Fold 3, அது போக ரெட்மியோட Redmi K60 எக்ஸ்ட்ரீம் எடிஷனை லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த எக்ஸ்ட்ரீம் எடிஷன் தாங்க வேற லெவல். எப்பவுமே விலை கம்மியாக தாறுமாறாக லான்ச் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி இந்த டைமும் ஒரு 120 Hz AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. கூடவே மீடியாடெக்கோட டிமென்சிட்டி 9200 ப்ளஸ் அப்படின்ற ப்ராசர், 50 MPக்கான மெயின் கேமரா, 20 MPக்கான ஃப்ரண்ட் கேமரா, 5000 mAh பேட்டரி, 120 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட 30,000 ரூபாய் அப்படின்ற பிரைஸ்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அந்த ஃபோல்டபிள் மொபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 8.3 இன்ச்சஸ்க்கான பெரிய டிஸ்பிளேயோட வருது. கூடவே ஃப்ரண்ட்ல 6.5 இன்ச்சஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. பேட்டரிக்கு ஒரு 4800 mAh பேட்டரி கொடுத்தது மட்டும் இல்லாமல் 67 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங், 50 வாட்கான வயர்லெஸ் சார்ஜிங். நம்ம வந்து ரெட்மியோட K60 எக்ஸ்ட்ரீம் எடிஷனில் பார்த்த மாதிரியே அதே 50 MPக்கான சோனி கேமராவை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓவராலாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஃபோல்டபிள் ஃபோன் மாதிரி தெரியுது. ஸ்னாப்டிராகன் 8 Gen 2 ப்ராசரோட. பிரைசிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மொபைலோட பேஸ் வேரியண்டா 12GB 256GB வேரியண்டா 1,03,000 ரூபாய் அப்படின்ற பிரைஸ்ல சேல் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சைனால. ஸோ இந்தியாவுக்கு வந்ததுன்னா கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். எனக்கு தெரிஞ்சு 1,10,000 ரூபாய்க்குள்ள இந்தியாவில் இருக்கலாம். வந்தால் நல்லா இருக்கும், பார்ப்போம். அடுத்து ஒன்பிளஸ்லேருந்து OnePlus Ace 2 ப்ரோவை லான்ச் பண்ணிட்டாங்க. இது வந்து இந்தியாவில் OnePlus Ace 2 வந்து OnePlus Nord 3 வந்தது. ஸோ இந்த மொபைல் Nord 3 Pro அப்படின்னு இந்தியாவில் லான்ச் ஆக வாய்ப்பு இருக்கு. இது வந்து அப்படியே OnePlusோட Nord 3 தான். ஆனால் வந்து இதில் வந்து மீடியாடெக் ப்ராசருக்கு பதிலாக ஸ்னாப்டிராகனோட 8 Gen 1 ப்ராசர்
சார்ஜரை கொடுத்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அது மாதிரி 150 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் போயிருக்கு. ஸோ இதை தவிர சொல்கிற அளவுக்கான பெரிய சேஞ்சஸ் எதுவும் இல்லைங்க. அடுத்து ரியல்மிலேருந்து ரியல்மி 11 5G இந்த மொபைல் இதுக்கு முன்னாடி வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்தேன். 11 5G 11X 5G அப்படின்னு 2 மொபைல் வரப்போகுது. இதனோட இந்தியா லான்ச் டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. வர 23ஆம் தேதி இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்களாம். ஸோ பார்க்கலாம், நல்ல மொபைல் மாதிரி தெரியுது. எப்படி ப்ரைஸிங் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரிஞ்சு இது கரெக்டாக ரெட்மியோட Redmi 12 5G, அதாவது இந்த மொபைலுக்கு போட்டியாக வரும்னு நினைக்கிறேன். இந்த மொபைல் அன்பாக்சிங் சீக்கிரமாக வருங்க, வீடியோ பண்ணிட்டு இருக்கேன், சீக்கிரமாக வீடியோ வரும். ஸோ இந்த மொபைலுக்கு போட்டியாக ரியல்மியோட Realme 11 சீரிஸ் வரும்னு எதிர்பார்க்குறேங்க. ஸோ அவ்வளோதான் இன்றைக்கான அப்டேட்ஸ். கொஞ்சமான அப்டேட்ஸ் தான் எடுத்து வந்தேன், டைம் இல்லைன்னு. ஸோ இனி நிறைய அப்டேட்ஸோட அடுத்தடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்க ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ இதோட முடியுது. வேற ஒரு நல்ல வீடியோவில் உங்களை பார்க்குறேன்.